இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கூட்டரசு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. குற்றச்சாட்டுகளின் அடிப்படை தன்மையை நீதிபதிகள் அறிவிக்க தேவையில்லை. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சம்பந்தப்பட்டவர் மீதான குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரங்களின்படியா அல்லது சட்ட ரீதியான அனுமானமா என்பதை அரசாங்க தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவரிடம் தெரிவிக்க வேண்டிய சட்டப்பூர்வ கடமை விசாரணை நீதிபதிகளுக்கு இல்லை என்று புத்ராஜயா கூட்டரசு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஜுலாசிரி அகில்மாரா என்பவர் மீதான கடத்தல் குற்றச்சாட்டு தீர்ப்பை இன்று மீண்டும் உறுதி செய்த போது நீதிபதிகள் நொர்டின் ஹசான் மற்றும் அஸ்மி அரிஃபின் ஆகியோர் அடங்கிய பெரும்பான்மை அமர்வு இக்கருத்தை தெரிவித்துள்ளது. எனினும் இந்த அமர்வின் தலைவரான நீதிபதி ரோட்சாரியா பூஜாங் இதற்கு மாறுபட்ட கருத்தை கொண்டிருந்தார். சம்பந்தப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜுலாசிரி அகில்மாராவும் அஸ்பால் ஹுசாம் என்பவரும் 137.03 கிராம் மெத்தாபெத்தமின் கடத்தியதாக தவா உயர் நீதிமன்றத்தில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு தலா 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15 பிரம்படிகளும் விதிக்கப்பட்டிருந்தனர். பின்னர் அப்பீல் நீதிமன்றமானது ஜுலாசிரி மீதான கடத்தல் குற்றச்சாட்டை போதைப்பொருள் வைத்திருந்த குற்றமாக குறைத்து அவருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இந்நிலையில் இதனை எதிர்த்து அரசாங்க தரப்பு தாக்கல் செய்த மேல்முறையீட்டை விசாரணை செய்த கூட்டரசு நீதிமன்றம் மீண்டும் கடத்தல் குற்றத்தை உறுதி செய்துள்ளது. நீதிபதி அஸ்மி அரிஃபின் தலைமையிலான பெரும்பான்மை தீர்ப்பில் அரசாங்க தரப்பு முதற்கட்டமாக போதுமான ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளதா என்பதை மட்டுமே நீதிபதி தீர்மானிக்க வேண்டும் என்றும் கடத்தல் குற்றச்சாட்டின் சட்ட அடிப்படையை தனியாக அறிவிக்க வேண்டிய கட்டாயம் சட்டத்தில் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பினை அடுத்து ஜுலாசிரிக்கு விதிக்கப்பட்ட 30 ஆண்டுகள் சிறை தண்டனை மீண்டும் உறுதி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பர்லிஸ் மாநிலம் கங்காரில் இந்து ஆலயம் ஒன்று அண்மையில் இடிக்கப்பட்டது தொடர்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த பேரணியை தாம் ஏற்பாடு செய்யவோ அல்லது விளம்பரப்படுத்தவோ இல்லை என ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவரான ராயர் சமூக ஊடகங்கள் மற்றும் தகவல் பரிமாற்ற தளங்களில் பரவி வரும் அப்பேரணி குறித்த சுவரொட்டியில் தனது பெயர், புகைப்படம் மற்றும் பதவியானது அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அந்த சுவரொட்டியில் பர்ஹிம்புனான் மேரா மகாகாளி என்ற பெயரில் பேரணி நடைபெறவுள்ளதாகவும் கோயில் பாதுகாப்பு செயற்குழு மற்றும் மலேசிய இந்து ஆகமம் அணி ஆகியவை ஏற்பாட்டாளர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாம் உட்பட அருண் துரைசாமி மற்றும் மனித உரிமை வழக்கறிஞர் சித்தி கசீம் ஆகியோர் அதில் பேச்சாளர்களாக இடம்பெற்றுள்ளதாகவும் ராயர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமது பெயரை அனுமதியின்றி பயன்படுத்தியவர்கள் அந்த விளம்பரங்களை உடனடியாக திரும்ப பெற்று அதன் பரவலை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் 20 பர்லிஸ் புக்கிட் லாக்கியில் உள்ள வீரகாளியம்மன் ஆலயமானது அரசாங்க நிலத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்டிருந்ததாக கூறி அதிகாரிகளால் இடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 2026 சுக்மா விளையாட்டுப் போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை ஸ்லாங்கூர் மாநிலம் வென்றதை கொண்டாடும் வகையில் வரும் செப்டம்பர் 1 சிறப்பு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பசார் டத்தோசரி அமீருடின் ஷாரி நேற்று இரவு அனேகா வாக் SA சென்ட்ரலில் நடைபெற்ற போட்டியின் நிறைவு விழாவில் இதனை அறிவித்தார். இப்போட்டியில் மொத்தம் 468 விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்ற நிலையில் ஸ்லாங்கூர் அணி 101 தங்கம், 73 வெள்ளி மற்றும் 71 வெண்கல பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இந்த சாதனைக்காக ஸ்லாங்கூர் வீரர்கள், பயிற்சியாளர்கள், அணி அதிகாரிகள் மற்றும் போட்டி முழுவதும் பணியாற்றிய 10,000 தன்னார்வலர்களுக்கு மாநில அரசின் நன்றியை தெரிவிக்கும் விதமாக செப்டம்பர் 1 சிறப்பு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமீருடின் தெரிவித்தார். நிறைவு விழாவில் ஸ்லாங்கூர் மாநில பட்டத்து இளவரசர் தங்கு அமீர் ஷா சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா, பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம், இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜோஹாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்லாங்கூர் அணியின் இந்த வெற்றி வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் அதிகாரிகளின் கடின உழைப்பிற்கும் அர்ப்பணிப்பிற்கும் கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் என அமீருடின் ஷாரி பெருமிதத்துடன் தெரிவித்தார். PKR கட்சியின் மூத்த தலைவர் தியான் சுவா மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வகிக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளதுடன் பத்து தொகுதியில் போட்டியிடவும் தயாராக இருப்பதாக கூறியுள்ளார்.
பாத்து மக்களுடன் பல ஆண்டுகளாக நெருங்கிய தொடர்பில் இருப்பதால் மீண்டும் அவர்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது PKR தலைமைத்துவத்தின் தேர்தல் வியூகத்தை பொறுத்தது என்றும் தியான் ஸ்வா தெரிவித்துள்ளார். மேலும் தனது தனிப்பட்ட அரசியல் எதிர்காலத்தை விட PKR கட்சியானது நீண்ட காலம் நிலைத்திருக்கும் வலுவான அரசியல் அமைப்பாக உருவெடுத்து எதிர்கால தலைமுறைக்கும் தொடர வேண்டும் என்பதே தனது முக்கிய இலக்கு என்றும் அவர் விவரித்துள்ளார். கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் 2 தவணைகள் பாத்து நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்த தியான் ஸ்வா வழக்கு ஒன்றில் தமக்கு விதிக்கப்பட்ட 2000 ரிங்கிட் நீதிமன்ற அபராதம் காரணமாக 2018 பொது தேர்தலில் போட்டியிடும் தகுதியை இழந்தார். அவரது வேட்புமனுவானது தேர்தல் ஆணையத்தால் நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் அந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிட முடியாமல் போனது. இந்நிலையில் தமக்கு பதிலாக அத்தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களமிறக்கிய பிரபாகரனுக்கு ஆதரவு தெரிவித்து பாத்து தொகுதி வெற்றி பெற செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தீவிரவாத தடுப்பு பிரிவில் பணியாற்றிய காலத்தில் தீவிரவாதிகளின் கண்காணிப்பு மற்றும் தாக்குதல் அச்சுறுத்தலால் எப்போதும் கூடுதல் பாதுகாப்புடன் செயல்பட்டதாக முன்னாள் தேசிய போலீஸ் படையின் துணைத் தலைவர் அயூப் கான் மைடின் பிச்சை தெரிவித்துள்ளார். தினமும் காலையில் நடைபயிற்சி செல்லும் தமன்தா செப்பர்டானா பகுதி உட்பட உயர் போலீஸ் அதிகாரிகளின் நடவடிக்கைகள் கூட தீவிரவாத அமைப்புகளால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டதாகவும் ஊடகங்களுக்கு அளித்த நேர்காணல் ஒன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் குண்டு துளைக்காத வாகனத்தில் பயணித்ததுடன் பயண வழிகளை அடிக்கடி மாற்றி பொதுமக்கள் பயன்படுத்தும் இடங்களை பயன்படுத்தி சுற்றுப்புறத்தை எப்போதும் கண்காணித்து வந்ததாகவும் அயூப் கான் தெரிவித்துள்ளார். மேலும் தீவிரவாதம் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை திறம்பட எதிர்கொள்ள சோஸ்மா போன்ற சிறப்பு பாதுகாப்பு சட்டங்கள் அவசியம் என்றும் அந்த நேர்காணலில் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளையில் பெரிய அளவிலான தீவிரவாத நடவடிக்கைகளில் பலரை ஒரே நேரத்தில் கைது செய்து விசாரிக்க நடைமுறையில் இருக்கும் தடுப்பு காவல் காலம் போதுமானதாக இருக்காது என்றும் அயூப் கான் தெரிவித்துள்ளார். பஹாங் மாநிலம் தமுர்லோவில் நடந்த விஷப்பாம்புகளை கையாள்வது தொடர்பான பயிற்சியின் போது ராஜநாகம் ஒன்று கடித்ததில் அதிகாரி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை மலேசிய உள்நாட்டு பாதுகாப்பு படையான APM தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளது. பயிற்சியின் போது வலது கை விரலில் ராஜநாகம் கடித்ததை தொடர்ந்து 39 வயதான சார்ஜன் முகமது முஅzzam ஷா கமர்டின் உடனடியாக சுல்தான் ஹஜி அஹ்மத் ஷா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். என்றாலும் சிகிச்சை பலனின்றி கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி அதிகாலை அவர் உயிரிழந்தார். இச்சம்பவத்தை தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள், அபாய மேலாண்மை மற்றும் பயிற்சி நடவடிக்கைகளை அவ்வப்போது மீளாய்வு செய்து மேம்படுத்த தயாராக இருப்பதாக APM தெரிவித்துள்ளது. கடந்த 2010 முதல் APM-இல் பணியாற்றி வந்த அந்த அதிகாரி விஷ உயிரினங்களை கையாள்வதில் பயிற்சியும் நீண்ட அனுபவமும் பெற்றவர் என்றும் APM குறிப்பிட்டுள்ளது. மேலும் இச்சம்பவத்தில் நிலையான செயல்பாட்டு நடைமுறைகள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதையும் APM உறுதிப்படுத்தியுள்ளது. சபா மாநிலம் சண்டகான் பகுதியில் 62 வயது பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முக்கிய சந்தேக நபர்கள் 2 உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வாரம் தனாமேரா ஜாலான்லேலா பகுதியில் இரட்டை மாடி மர வீட்டில் தனியாக வசித்து வந்த அந்த பெண்ணின் சடலமானது கைகள் பின்னால் கட்டப்பட்டு தலையில் துணி போர்த்தப்பட்ட நிலையில் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களில் 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் அடங்குவர் என சண்டகான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜார்ஜ் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். மேலும் 10 முதல் 39 வயதுடைய இவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும் 3 பிலிப்பின் நாட்டவர்கள் 7 பேர் உள்ளூர்வாசிகள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவம் குற்றவியல் சட்டம் பிரிவு 302 கீழ் கொலை வழக்காக விசாரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.